என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை. நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஒன்று நிகழப் போகின்றது. மனதில் பாரம் வேண்டாம். மன பாரத்தை இறக்கிவிட்டு மனதில் தைரியத்தை அதிகப்படுத்திக் கொள். யாரிடமும் கெஞ்ச வேண்டாம். உன் பாதையை நோக்கி பயணம் செய். ஆரம்பத்தில் தடுமாற்றம் வரலாம், அதனால் பயம் கொள்ளாதே. முயற்சி உன்னை உயர்த்தும். நிச்சயம் சிந்தித்து செயல்படு. வாழ்வதற்கு வாழ்க்கை ஏதும் இல்லையே என்று ஒருபோதும் எண்ணிக் கொள்ளாதே பிள்ளையே. தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டால் கோழை என்று பட்டம் வந்து சேர்ந்துவிடும். எதையும் நினைத்து கவலைப்படாதே. வாழ்க்கையில் வெற்றி அடைய முயற்சி என்ற சொல்லை விட விடாமுயற்சி என்ற சொல்லுக்கு பவர் அதிகம். நீ விடாமுயற்சி செய்து உன் பயணத்தை தொடர். வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையில் தடைகள் அதிகம் வந்திருக்கும். அப்போதுதான் வெற்றிகள் உன்னை தேடி வரப்போகின்றது என்று அர்த்தம். மனதில் பாரத்தை மட்டும் எப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்காதே. எதிர்மறை எண்ணங்களை கடந்து செல். நம் வாழ்க்கையில் முயற்சிகளுக்கு தடை ஏதும் கிடையாது. நீ முயற்சித்தால் உன் எதிர்மறை எண்ணங்கள் காணாமல் சென்றுவிடும். முயற்சி ஒன்றே நீ செய்கின்ற செயல்களை திருவினையாக்கும். மனதில் எதிர்மறை எண்ணங்களை எப்போதும் ஏற்றுக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் சில கசப்பான கவலைகளை மனதில் குப்பை போல் சேர்த்து வைத்துக் கொள்கிறாய். உன் மனதில் உள்ள குப்பைகளை நீரோடையில் ஓடும் நீரை போல் ஓடவிட்டு தெளிந்த நீர் போல் உன் மனதை தெளிவடைய செய்து கொள். சில பேரால் நம் மனதில் உள்ள குப்பைகள் அகற்றிவிட்டால் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக அமையும். கஷ்டங்கள் வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இனிமேல் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு துக்கமும் இல்லை. நாம் எதையும் கொண்டு போறதும் இல்லை. யாரும் நல்லவர்கள் இல்லை. நம்பியவர்களும் நம்பிக்கை துரோகித்தான் என்று வெறுத்து விட்டாய். யாருக்கும் பாரம் இல்லாமல் தனிமையே அதிகம் விரும்புகின்றாய். தனிமை மன நிம்மதியை தருகின்றது. பெண்ணே, உனது தலை பாரம் என்று கணவனின் தோளில் சாயாதே. நீ அவருக்கும் பிடித்தால் மட்டுமே தோள் கிடைக்கும். அதற்காக பெற்றோர் மடி தேடி ஓடிவிடாதே. உன் பாரம் எங்கள் மடி தாங்காது என்று தவித்து கொண்டே உன்னை தவிக்க வைப்பார். ஆசையாய் உன்னுடன் இருக்கும் இந்த சமுதாயத்தில் கை போர்த்து நடை போடலாம் என்று எண்ணாதே. உன்னை சுருட்டி பல பெயருடன் வாயில் போட்டு மென்று தின்னுவிடும். ஒரு நாள் என் பிள்ளை என்னை தாங்குவான் என்ற கனவோடு காத்து நிற்காதே. நாளையே கல்லாய் மாறி உன்னை தாக்கும் காலம் வெகு தூரமில்லை. ஆதலால் நீரில் உருண்டோடும் கல்லை போன்று இந்த பூமியில் நீயும் உருண்டோடி காயங்கள் பல காணவே வேண்டும். அப்போதுதான் எல்லோராலும் நீ மதிக்கப்படுவாய். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தே தீரும். நாளையே வரும். ஓம் முருகா.